வீடியோ பிடிச்சிருந்தா தமிழ் தரவுகளுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனை ஒரு அழுத்திடுங்க. வாழ்க வளமுடன். வணக்கம். ரவீந்திரன் இன்று பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். அண்ணாவை பற்றிய சிறு கருத்துக்கள் சிலதை முன்வைக்கலாம். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை அவர் பெயர். அவர் பிறந்தது காஞ்சிபுரம் நகரில். மதராஸ் மாநிலம் அப்படின்னு இருந்தபோது கடைசி முதலமைச்சர் யாருன்னு சொன்னால் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அதன் பிறகு குடியரசு ஆட்சி அமைத்த பிறகு முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வெற்றி பெற்று முதல் அமைச்சராக குடியரசு ஆட்சி வந்த பிறகு தமிழகத்திலே முதலமைச்சர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை பற்றி சொல்லிக் கொண்டு போகலாம். சிறந்த பேச்சாளர், ஆங்கிலத்தில் புலமை பெற்றவர், தமிழிலே புலமை பெற்றவர், தமிழ் எம்ஏ படித்தவர். அவர் நீதி கட்சியிலே இருந்து பெரியாருடன் இருந்தபோது மணியம்மையை பெரியார் அவர்கள் மணந்தபோது சிறு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதற்கு ஒத்துக்கொள்ளாதால் அதிலிருந்து பிரிந்து வந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார். அவருக்கு அடுத்தபடியாக நெடுஞ்செழியன், என்.வி. நடராஜன், ஈ.வி.கே.எஸ். சம்பத் போன்றவர்கள் நிறைய பேர் அவர் பின்னால் வந்தார்கள். அவர்களெல்லாம் சேர்ந்து அதற்கு தலைவர் சி.என். அண்ணாதுரை இருந்தார். அவர்தான் பிற்காலத்தில் அவரைத்தான் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணா என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர். 62க்கு மேல் அவர் பார்லிமெண்டேரியனாக ஆனார், எம்பி ஆனார். அங்கே போய் அந்த நேரத்தில் ஒரு சிக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டது. அதாவது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் இந்தியே மொழி, ஒரே மொழி இந்தி மொழி என்று சொல்லும்போது எழுந்து மிகச்சிறப்பாக பேசினார். கம்யூனிஸ்ட் கட்சி பூபேஷ் குப்தா கூட இந்தி தான் வேண்டும் என்று சொல்லும்போது, இப்பொழுதெல்லாம் இங்கே ஏதோ பேசுகிறார்கள். இந்தி வேண்டும் என்று சொல்லும்போது ஆணைத்தரமாக சொன்னார், இது ஒரு கூட்டாட்சி, இது பலதர மொழிகள் பேசும் மக்கள் உள்ள நாடு, ஒரே மொழி யாரும் இங்கே பேசவில்லை. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு மொழி இருக்கிறது. தென்னிந்தியாவிலே பார்த்திங்கன்னா 4 மொழி இருக்கிறது. கன்னடம், மலையாளம், தமிழ், தெலுங்கு, 4 மொழிகள். 4 மொழிகளுக்கும் இந்தி தெரியாது. அவர்கள் போய் இந்தியை திணிக்கலாமா என்ற கேள்விக்கு அசந்து விட்டார். அத்தனை மொழிகளுக்கும் ஒவ்வொரு வங்காளத்தில் வேறு மொழி, ஒவ்வொரு இடத்துல வெவ்வேறு மொழிகள் இருக்கும்போது ஒரு இந்தியை நீங்கள் திணிக்கக்கூடாது. பயங்கர போராட்டம், இந்தி எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் நடந்த 1967 திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றது. வெற்றி பெறும்போது மதராஸ் பட்டணமாக மாறி அப்பொழுதுதான் ஒரு முதலமைச்சர் ஆனார். மிகச்சிறந்தவர். அவருக்கு அடுத்தபடியாக நெடுஞ்செழியன் இருந்தார், ஈவி நிறைய பேர் இருந்தார். அப்புறம் கருணாநிதியும் அதில் சேர்ந்து கொண்டார், திரு கருணாநிதி அவர்கள். ஆனால் மக்கள் திலகம் எம்ஜிஆரை அவரே கூப்பிட்டு, காங்கிரஸில் இருந்தவரை கூப்பிட்டு, என் கட்சிக்கு வா தம்பி, வா தலைமை இருக்கவா, ஒரு இதய கனி அங்கே இருந்து அதை எடுத்து நான் இதயத்தில் வைத்து கொண்டேன் என்று மக்கள் திலகம் எம்ஜிஆரை அவர் பாராட்டி கட்சியிலே சேர்த்து கொண்டார். அவராக கூப்பிட்டு சேர்த்து கொண்டார். ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் 2 வருடங்கள் அவர் ஆட்சி செய்தார். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினாலும் அவருக்கு புற்றுநோய் இருந்த காரணத்தினாலும் அவர் தவறிவிட்டார். மிகச்சிறந்த அருமையான ஒரு தலைவர் என்று சொல்லலாம். அவருடைய மனைவி பெயர் ராணி அண்ணாதுரை அவர்கள். 1963 பயங்கரமாக போரிட்டு அந்த வெற்றியும் பெற்றார். அதிலிருந்து அவர்கள் எடுத்து விட்டார்கள். இந்தி மட்டுமே அப்படிங்கிறத எடுத்துவிட்டு ஆங்கிலம், தமிழ், ஆங்கிலம், இந்தி என்று கொண்டு வந்ததுக்கு காரணமே பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவரை போற்றுவோம், அவரை பாராட்டுவோம். வெளிநாட்டிலே யுஎஸ்ஏல போயிருக்கும்போது பிகாஸ் அப்படிங்கிற வார்த்தையை வச்சு 1/2 மணி நேரம் பேசியவர். தொடர்ச்சியாக ஆங்கிலத்திலே பிகாஸ் அப்படிங்கிற ஒரே வார்த்தையை வைத்து பேசி சொல்லாடல்
தமிழிலும் சொல்லாடல் மிக்கவர். ஒரு தடவை மேடையில் எல்லா இடமும் போய் டயர்டில் சரியான நேரத்துக்கு வர முடியல. 10:30 மணி ஆச்சாங்க. 8 மணிக்கு வரணும். அங்கே போய் மேலே ஏறினோடனே, மாதமோ சித்திரை உங்களுக்கோ நித்திரை, ஓடுங்கள் உதயசூரியனுக்கு முத்திரை என்று அந்த நேரத்தில் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தி உற்சாகப்படுத்தி அருமையாக பேசியவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த கட்சியில் இருந்த போது எல்லாருமே அவர் பாணியிலே ஸ்டைல்லே பேசுவாங்க. கலைஞர் கூட பார்த்தீங்கன்னா, ஓவியர்களின் மென்மையினும் மென்மையான புனித உள்ளம் மன்னன் உள்ளம் அரவணைக்கும் மன்னன் உள்ளம் விழிமலர்கள் வெயிலாகும் வாழாகும் தமிழ் தாக்கி தீங்கொண்டு வருகுதுன்றார். அதே ஸ்டைலில் அப்படியே அந்த அண்ணா எப்படி பேசினார் அதேமாதிரி நெடுஞ்செழியன் ஒருத்தர். அவர் தான் தவிர்க்க முடியாத ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தில். அவரும் கருத்து வேறுபாடு காரணமாக வெளியேறிவிட்டார். அதற்கு முன்னாலே கருத்து வேறு காரணமாக அண்ணா இறந்த பிறகு 1972 மக்கள் தினம் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு கட்சியை தொடங்கினார். இப்பொழுது 2 தூண்கள் இருக்கின்றன திராவிடத்தில். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்று அண்ணா புகழை பேசிக்கொண்டே இருந்தார் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அவரும் உடல்நிலை சரியில்லாத காரணம் 70 வயதிலே தவறிவிட்டார். இப்பொழுது நாம் பேசுவதெல்லாம் இப்பொழுது இங்கே 95 வயசுக்கு மேல் கலைஞர் அவர் இருந்தார். அவர் மாறி மாறித்தான் ஆட்சியில் இருக்க முடிந்தது. அவளையே 10 வருடங்களாக அவரால் இதுவரை தக்க வைத்து கொள்ள முடியவில்லை ஆட்சி. இவர் மாறி 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 இன்னும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. இந்த 2க்குமே காரணம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.